வணக்கங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இந்த வீடியோ எங்கடான்னா சுனாமி குவார்டர்ஸ் லிப்ட் கேட், சுனாமி குவார்டர்ஸ் லிப்ட் கேட் பிளாக் 39. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டாகுக்கு அங்க மிளகாத்தூள் கொட்டுறாங்க வந்து படுக்குதுன்னு. அது வந்து சுனாமி குவார்டர்ஸ். சுனாமி குவார்டர்ஸ்னா எப்படி இருக்குன்னு தெரியும். மிளகாத்தூளை வந்து கொட்டி வச்சிருக்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு ஏற்கனவே ஒரு டாக் வந்து பீச்சிங் பவுடர் கொட்டி இறந்து இருக்குது. இது மாரிலாம் பண்ணுறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. அது வாயில்லா ஜீவன், அது யாரையும் கடிச்சது இல்லை, எதுவுமே பண்ணது இல்லை. அந்த மிளகாத்தூள் அது பட்டு அதுக்கு எப்படி ஆயிருக்குது தெரியுமா? அதுக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும். அது பயந்து வந்து தான் அது மேலே வந்து பத்துன்னு இருக்குது. அது யாரையும் கடிக்கல, எதுவுமே பண்ணல. அது ஒரு சும்மா படுக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுனா அது போயிட போகுது, தண்ணியை தெளிச்சாலே போயிட போகுது. அதுக்கு எவ்வளோ கீழ்த்தனமான புத்தி பாருங்களேன், கீழ்த்தனமான புத்தி. இது வந்து என்னடான்னா, கடவுளே கண்டிப்பா சொல்றேன், இவங்களுக்குலாம் வந்து எப்படிதான் இவங்களுக்குலாம் தண்டனை கொடுப்பாருன்னு தெரியல. கண்டிப்பா கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 50 ரூபா இருக்கும் அது கொட்டுந்து, இல்ல ஒரு 20 ரூபா இருக்கும். அந்த 50 ரூபாய் 20 ரூபாய்க்கு அதுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி வெளியே வான்னு சொல்லிட்டு அது போட்டு சாப்பிட்டு போகுது. அது பாவம், அது எங்க போகுதுன்னு தெரியாம அங்கேயே மேலேயே பத்து இருக்குது. அந்த டாகுக்கு மிளகாத்தூள், பீச்சிங் பவுட்ரு இது மாதிரி கொட்டி கொம்புல அடிக்கிறதும், இவ்வளோ சித்திரவதை பண்ணுறதும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து நீங்க நல்லா ஹோஹோன்னு வாழ்வீங்கன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா நடக்காது. கடவுள் எங்கெங்க யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்க கண்டிப்பா வைப்பார். இந்த வாய் இல்லாத ஜீவனை வந்து எவ்வளோ நாங்க பார்த்துட்டோம். இந்த வாய் இல்லாத ஜீவனை வந்து கொடுமை பத்துனவங்க வாழ்ந்த சரித்திரமே கிடையாது, வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. நல்லா கேட்டுங்க. இது வந்து கண்டிப்பா தண்டனை இருக்குது, தண்டனை கண்டிப்பா இருக்குது, நடக்கும், தண்டனை இருக்குது, கண்டிப்பா நடக்கும். ஆனா நடக்காம இருக்காது. ஓகேங்களா? இத வந்து கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ கண்டிப்பா கொடுப்பார்.